பார்க்க வேண்டியது கேது திசை தான். கேது திசை கிட்டத்தட்ட நமக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் 320, 60 இல்லை, கேது திசை 70 வயசுக்கு தான் வரும். மற்றவங்களுக்கு கேது திசை வருவதே சந்தேகம் தான். 70, 80 வயசுக்கு மேலே, 90 வயசுக்கு மேலே இருப்பவர்களுக்கு தான் உத்திராட நட்சத்திரத்துக்கு கேது திசை வரும். அதனால் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது இந்த குரு, சனி, புதன், ராகு திசை இருப்பவர்கள் தான். செவ்வாய் கூட வேண்டாம். குரு, சனி, புதன், ராகு திசை இருப்பவர்கள் என்னென்ன ப்ளஸ்ன்னு நம்ம பார்த்தோம், என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், என்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் மேன்மையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். மெயினாக இந்த குருவனுடைய தாக்கம் தான் சார். குருவுக்கு நாம் வீட்டில் இன்னும் ஒன்று செய்யும். உங்களுக்கு எப்பயும் சப்தம் கேட்டுகிட்டே இருக்கணும் சார். கெட்ட திங்ஸ் போயிடணும். இந்த சைம்னு சொல்லுவாங்க, சைனீஸ் சைம். இந்த சைம் வாங்கி மாட்டி வைக்கும் வீட்டில். சத்தம் கேட்டு மெலோடியாக லைட்டாக ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம வயலினோ அல்லது இசை, வயலின் இசையோ அல்லது கிட்டாரோ, அந்த இசை உள்ள ஒரு மெலோடியாக சாங்கு போட்டு கேட்கலாம். நீங்கள் சினி சாங்கோ மற்ற எந்த சாங் உங்களுக்கு பிடிச்சது, வாய்ப்பாட்டு இல்லை, இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எஸ்பெஷலி வயலின், அந்த கிட்டார் அல்லது வீணை, இந்த நரம்புகள் இருக்கக்கூடியதாக அந்த இசை நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக வீட்டில் அது ஒரு தனி வைப்ரேஷனை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதை விடுத்து நம்ம ரொம்ப மனசெல்லாம் போட்டு அலட்டிக்காதீங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனம் எப்பயுமே செய்யணுமா வேண்டாமா, ஏண்டா இப்படி செய்யணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எதை எடுத்தாலும் எனக்கு